ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை. அதிமுக பாஜக கூட்டணி உடைச்சிட்டதால பாஜக தலைமையில மிகப்பெரிய அணி அமைக்க அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு. அப்படி ஒருவேளை பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா அதுக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எத்தனை சீட் கொடுக்க பிஜேபியில் ஐடியா வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். 2019 எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கு வெறும் 5 தொகுதிக்கு தான் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுனால எப்படியும் 20 தொகுதி கம்மியா நிக்க வேணாம்னு பாஜக முடிவெடுத்திருக்காங்க. நான் கிளாஸ் லீடர் ஆனோடனே நீங்களாம் என்னை கேப்டன் கேப்டன் கூப்பிடணும். சரிங்க கேப்டன். இந்த கூட்டணியில் அடுத்த பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா பாமகவுக்கு 7 லோக்சபா தொகுதிகளும் 1 ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கலான்னு பாஜக முடிவெடுத்திருக்காங்க. பாமகவோட டிமாண்ட் என்னமோ 10+1 இருந்தாலும் இவங்க கொடுக்க போறது 7+1 தொகுதி தான். அந்த 1 ராஜ்யசபா தொகுதி யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? அடுத்த கட்சின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக, அப்புறம் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக. இதுல ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள் கொடுக்கலானும் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஓபிஎஸ்க்கு ஒதுக்குற 3 தொகுதியிலையும் தாமரை சின்னத்தில் நிக்கிறதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு. அதே சமயம் தினகரன் கொடுக்குற 2 தொகுதியிலையும் தனி சின்னமான குக்கர் சின்னத்தில் நிக்க போறான்னு அடம்பிடிக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் கடைசியில் அவரும் தாமரை சின்னத்தில் நிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி தினகரன் கொடுக்கதா சொல்லப்பட்ட 2 தொகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மற்றும் திருச்சி ஆகிய தொகுதிகள். தினகரன் தரப்புல 10 தொகுதிகள் கேட்டிருந்தாலும் அவருக்கு தரப்போறது என்னமோ இந்த 2 தொகுதிகள் தான். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு தரப்போற 3 தொகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தேனி, மதுரை மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகள். இது போக ராஜ்யசபா சீட் ஒன்னும் அவருக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம பையன் எலெக்ஷன்ல தோத்துட்டாலும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சு அவனை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கலான்ற பிளான்ல ஓபிஎஸ் ஓகே சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி இணைய போற அடுத்த பெரிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக தங்களுக்கு 14 லோக்சபா சீட்டும் 1 ராஜ்யசபா சீட்டும் தர கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாலும் பாஜக தரப்புல அவங்களுக்கு தரப்போறது என்னமோ 2 தொகுதிகள் தான். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அந்த 2 தொகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கள்ளக்குறிச்சி, இன்னொன்னு விருதுநகர். இதுல கள்ளக்குறிச்சியில திரு எல்.கே. சுதீஷ் அவர்களும் விருதுநகர்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நிக்கிறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இன்கேஸ் விருதுநகர் பாஜக எடுத்துக்கொண்டால் சேலம் தொகுதியில் நிக்கவும் பிரேமலதா அவர்கள் ரெடியா இருக்கதா ஒரு தகவல். இந்த கட்சிகள்லாம் போக ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்க பாஜகவோட நல் உறவுல இருக்க கட்சிகளான தமாகாக்கு 1 தொகுதியும், ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சிக்கு 1 தொகுதியும், பாரிவேந்தர் தலைமையிலான ஐஜேகேக்கு 1 தொகுதியும், அந்த 1 தொகுதி பெரம்பலூர் தொகுதி. அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. பெரம்பலூர் தொகுதியில திரு பாரிவேந்தர் அவர்களோ அல்லது அவர் மகன் ரவி பச்சமுத்து அவர்களோ போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தொகுதியான வேலூர் புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஏசி சண்முகத்துக்கு தரப்படுது. திரு ஏசி சண்முகம் அவர்கள் போன எலெக்ஷன்லேயே வேலூர் தொகுதியில திமுகவை சேர்ந்த கதிரானந்தை எதிர்த்து நின்று தோல்வி அடைந்தவர். அதனால மறுபடியும் அவருக்கே அந்த தொகுதியை தரத்துக்கு பாஜக முன் வந்திருக்காங்க. இந்த கட்சிகள் போக இன்னும் சிறிய கட்சிகள், புதிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கதா கருதப்படுது. பாஜக 20லேருந்து 25 தொகுதிக்குள்ள நிக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்படி அந்த முடிவெடுத்திருக்க 25 தொகுதிகளை சில ஸ்டார் தொகுதிகளை ஸ்டார் வேட்பாளர் யார் என்றதை பார்க்கலாம். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மூத்த தலைவராக இருக்க திரு கரு நாகராஜன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. மத்திய சென்னையில நடிகை குஷ்பு அவர்களோ அல்லது வினோத் பி செல்வம், இந்த 2 பேர்ல யாரோ ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோவை தொகுதியில திரு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக களமிறங்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது களமிறங்க வர மாட்டாரா என்பது அவர்கிட்ட தான் முடிவு இருக்கு. இதே கோவை தொகுதிக்கு தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஆசைப்படுறார் என்பது ஒரு கூடுதல் தகவல். அதே போன்று ஈரோடு தொகுதிக்கு பாத்தீங்கன்னா திமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த முன்னாள் எம்பி திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. நீலகிரி தொகுதி முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அவர் கடந்த 4 வருஷமாக அந்த தொகுதியில தீவிரமாக வேலை செஞ்சு வரதுனால கண்டிப்பா அவருக்கு தான் அந்த தொகுதி என்பது உறுதியாக. அதே போன்று சிதம்பரம் தனி தொகுதியில திரு தடா பெரியசாமி என்பவர் போட்டியிட போறாரு. பல வருஷமா அவரும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கனால அவருக்கு தான் அந்த சீட் என்பது நிச்சயமா இருக்கு. அடுத்த தொகுதியான விருதுநகர் தொகுதியில பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிட ஆர்வம் காட்டுறாரு. அவரும் ரொம்ப நாளா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் அந்த தொகுதி பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. அப்படி ஒதுக்கப்பட்டால் அங்க ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் வேட்பாளராக இருப்பார். அடுத்த முக்கியமான தொகுதியை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பலத்த போட்டி நிலவர ஒரு தொகுதி. அங்க திரு தமிழிசை அவர்கள் சீட்டு கேட்கறாங்க. ஒரு பக்கம் சசிகலா புஷ்பா அவர்கள் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரத்குமார் ஆல்சும் அந்த தொகுதியை கேட்கிறாரு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கடைசியில் அந்த தொகுதி பாஜக தான் ஒதுக்கப்படும். ஆனா வேட்பாளர் யார் என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை தான் உண்மை. அடுத்த தொகுதியான கன்னியாகுமரி ரொம்ப நாளா அங்க போட்டியிட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் அடிச்சு சொல்லப்பட்டாலும் பல தேர்தல்கள் அவர் அங்க தோல்வியும் சந்திச்சிருக்காருனால ஒரு இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணாமலை கருதத்தான் சொல்றாங்க.
அதனால 90% பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்குது, 10% வேற வேட்பாளர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசி தொகுதியை நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலி தொகுதி. திருநெல்வேலி தொகுதிக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் முதல் ஆளா சீட்டு கேட்டிருக்காரு. அவர் தற்போது எம்எல்ஏ இருக்கிறதுனால எனக்கு கொடுக்கலாம், என்னோட மகனுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதனால அந்த தொகுதியிலும் யார் நிப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கு. அடுத்து கூட்டணி கட்சிகளை ஸ்டார் வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா பாமக சேர்ந்த அன்புமணி ராமதாஸ். அவர் வழக்கமா தர்மபுரி தொகுதியிலாம் போட்டியிடுவாரு. ஆனா இந்த முறை அவர் போட்டியிடலன்ற ஒரு நம்பத்தகுந்த தகவல் தெரிவிக்குது. ஒருவேளை போட்டியிட்டால் அவர் தர்மபுரியில தான் போட்டியிடுவார். இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரான அமமுகவை சேர்ந்த டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியில்லைன்னு சொல்லிட்டார். அவர் சிவகங்கையில போட்டியிலன்னு ஐடியா வச்சிருந்தாலும் கடைசி நேரத்துல வெற்றி வாய்ப்புக்கு வராதுன்றது கருதி அவர் போட்டியிலிருந்து விலகிட்டார். அதே மாதிரி இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரான தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தற்போது ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன்ல அவர் போட்டியிடல. ஸோ இது வரைக்கும் பாஜக கூட்டணியில எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை சீட் தர போறாங்க, அதுல இந்த தொகுதியில ஸ்டார் வேட்பாளர் யார் போட்டியிடுறா யார் போட்டியிலன்னு பத்தி பார்த்தோம். இன்னும் 2-3 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா தொகுதி பங்கீடு லிஸ்ட்டும் வேட்பாளர் லிஸ்ட்டும் வெளியிட போறதா சொல்றாங்க. அது வெளிவந்ததுக்கு அப்புறம் யார் எந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.